இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த விஷயத்த நம்ம இப்போ பேச வேணாம்னு நெனச்சோம். ஆனா, இப்போ ஒரு பேசக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு விவாத மேளத்துல கலந்துக்கிறாரு. அந்த விவாதத்துல அவர் பேசின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பேசு பொருளா ஆயிடுச்சு. அது அந்த மாணவர், மாணவிகள் கேட்ட அந்த கேள்வியில, ஒரு இடத்துல டாக்டர் திருமாவளவன ஒரு சாதிய தலைவர் அப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த வார்த்தைய அவரு பயன்படுத்தியிருக்காரு. இத எல்லாரும் கண்டிச்சுட்டாங்க. ஆனா நாமளும் அத கண்டிச்சே ஆவணும். இது நம்ம இத அப்படியே சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியாது. இன்னைக்கு அரசியல்ல இந்தியாவிலேயே ஒரு கொள்கையில ஒரே பிடிப்போடு இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவரான திருமாவளவன் அவர்கள் தான். இது எல்லாருக்கும் தெரியும். சமரசம் இல்லாத ஜனநாயகத்துக்கு போராடுற ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு தலைவரா பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு அ திருமாவளவன் அவர்கள இவரு இப்படி பேசுவத நம்ம சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியாது. இப்போ இது இவங்க திமுகவுல இது ஒரு ஒரு வழி வழியா இத பின்பற்றிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு கண்டனம், இல்ல திமுகவுல மேல ஒரு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்ட வச்சாக்க, உடனடியா இங்கிருந்து எதிர்வினை ஆற்றுவது நம்ம திமுகவினுடைய துரைமுருகன் அவர்கள் தான். அதேபோல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு திமுகவை ஏதாவது ஒரு டீஸ் பண்ண மாரி, ஏதோ சாதாரணமா ஒரு விமர்சனம் பண்ணா கூட, அங்கிருந்து நேர் எதிர்வினை ஆற்றுவது நம்ம ராசா அவர்கள வச்சு பண்ணிடுவாங்க. பதில் குடுத்துருவாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ஆனா, இப்ப தேவையில்லாம யாருமே சொல்ல துணியாத, ஏன் நேர் எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களும் சரி, அந்த யாருமே இதே திருமாவளவன் அவர்கள ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமான தலைவர்ன்னு யாரும் சொன்னதே கிடையாது. சொல்ல துணிஞ்சதும் கிடையாது. அப்படியாற்பட்ட ஒரு விஷயத்த டிஎம்கேல இருக்கிற ராசா சொன்னது அது ராசா அவரு ஏதோ அவரு போற போக்குல சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது திமுக கட்சியில அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு தெரியாம சொல்றதுக்கு தலைவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ, அத அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இதையே வேற ஒரு சிறு தலைவர்களோட அந்த மாரி ஜாதிய தலைவர்ன்னு சொல்லிட முடியாது. வேற யாரையும் இந்த மாரி சொல்லிட முடியுமா? முடியாது. இது தொடர்ச்சியா இது டிஎம்கே செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தா, ஒரு பொது ஒரு 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 தனியார் ஒரு தொலைக்காட்சியில பேசும்பொழுது, இத லட்சக்கணக்கான பேர் ஏன் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்கங்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. அத தெரிஞ்சும் இவரு அப்படியே சர்வசாதாரணமா அந்த வார்த்தைய சொல்லிட்டு போறாரு. இது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த போக்க திமுக கைவிடணும். இப்படியே போனா, விடுதலை சிறுத்தைகள் இல்லன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்ததிலிருந்து திமுக என்ன பேசுறதுன்னு தெரியாமயே கொஞ்சம் கொஞ்சம் அ அ பதட்டத்தில இருக்கு. பதட்டத்தில என்ன சொல்லணும்? எத பண்ணணும்னு தெரியாம ஒரு பதட்டமாவே போய்க்கிட்டு இருக்கு டிஎம்கே. அதனால தான் இப்போ அதிமுக இப்போ அவங்க என்ன பண்றாங்க,
வந்து அவங்க குடுத்த அந்த மகளிர் உரிமை தொகைய நாங்க 2000 குடுப்போம். அப் நாங்க வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்க வந்து அ ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து திட்டத்த வந்து நாங்க அமுல்படுத்துவோம் அப்படின்னு போய்க்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய அரசியல் யுக்தி. அது அது அவங்க அத பத்தி நம்ம பேச வேண்டியதில்ல. அது அவங்க வந்து அவங்க தனியா அவங்க செயல்படணும். அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வரணும். அவங்க அடுத்தது ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க போறாங்க. ஆனா, விஜய் வந்ததிலிருந்து திமுக கொஞ்சம் பதட்டமாயிருக்கு. அதனுடைய அதனுடைய விளைவு தான், எங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் போயிடக்கூடாது. அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு முதல்வர் கட்டத்த நோக்கி அந்த கட்சி போய்க்கிட்டு இருக்கு. அது போயிடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காகவே இது செஞ்சப்பட்ட ஒரு சதியா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு கொள்கை பிடிப்புடைய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா, அது டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தான். ஏறாம இருக்க முடியுமா இத? இந்த விஷயத்த திமுக கைவிடணும். விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இல்லன்னாக்க, திமுகவினுடைய அந்த கூட்டணியுடைய மிக ஆணிவேர், அதாவது வந்து மைய தூணே திருமாவளவன் அவர்கள் தான். அவர் இல்லாம தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலேயே அரசியல் கிடையாது. இந்திய அரசியலினுடைய எதிர்காலமே விசிகனுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். இதை உணர்ந்து டிஎம்கே செயல்படணும். இதை மேலிட ஏன் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, மேலிட பொறுப்பாளர்களே இதை வந்து கண்டனம் தெரிவிக்கல. இதை நீங்க செஞ்சது தப்பு, இது மாதிரி சொல்லிடக்கூடாது, நீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அதுல அந்த கேள்வியில, அந்த மின்னம்பலம் தொலைக்காட்சியில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் வந்து பெரம்பலூர்ல நிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. பொது தொகுதியில் நீங்க நிற்க மறுக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய மூதாதையர்கள் இருந்த ஊர் வந்து நீலகிரி. அதனால நான் நீலகிரியில் நின்னேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. உண்மையாவே வந்து திமுக வந்து உங்களை நீலகிரியில் வந்து திமுக வந்து உங்களை கொண்டு போய் போடல. அதை போட வச்சது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் தான். அதில் இருக்கிற அவர் வகுத்து தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் அங்கே போய் நீங்கள் நிற்கிறீங்க. ஏன் இதே டிஎம்கே வந்து ஏன் பெரம்பலூரில் உங்களை நிற்க வைக்கல? ஏன் நிற்க வைக்கல? நிற்க வைக்காது. இப்போ இல்லை, எப்போவுமே நிற்க வைக்காது. ஏன்னா இன்னொரு தலித் தலைவர், ஒரு ஒரு தலித்தை சேர்ந்த ஒருவர் வந்து அந்த இடத்துல அவர் ஜெயிச்சு இன்னொரு எம்பி அங்கே தலித்தா வர்றது திமுக விரும்பாது, எந்த கட்சியுமே அவ்வளோ விரும்பாது. அதை வேணா விடுதலை சிறுத்தைகள் வேணால் செய்யலாம். பெரம்பலூர்லேயும் நிற்க வைக்கலாம், நீலகிரியில் நிற்க வைக்கலாம், ஏன் 39 பாராளுமன்ற தொகுதியில் நிற்க வைக்கலாம், பாண்டிச்சேரியிலையும் ஒருத்தர் நிறுத்துறான், 40 தொகுதியும் மொத்தமாக நிற்க வைக்கலாம். அது விசிக மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாது. ஆனால் விசிக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பொறுத்துக்க முடியாத திமுக இந்த செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து ராசா அவர்களும் இதை வந்து கைவிடணும். இப்படிப்பட்ட போக்கை இப்படியே தொடர்ந்ததுன்னா விசிகனுடைய எதிர்வினை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது திமுகவுக்கு அது பாதகமாக போய் முடியுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.